ஹாய் ஆல், இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் மருந்து ரசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 20 வகையான மூலிகை வச்சு நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வெடிக்காய் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி பர்பிளிஷ் ஃப்ளவர் இருக்கும். தண்ணீர் நிலைகள் பக்கத்தில் எல்லாமே இருக்கும். டப் டப் டப்னு அந்த தண்ணி பட்டுதுன்னா காய் வெடிக்கும். இது பார்த்திங்கன்னா மாந்தி. இது நல்லா இந்த குதிரை இருக்குங்களா, அதோட கீழே பாதம் மாதிரி இருக்கும். ஹார்ஸ் ரேடிஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா துத்தி. இந்த இலை பேர் துத்தி. இதில் இந்த எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்கும். கிராமத்து சைடு இது எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாமே இடுப்பு வலி, கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்து இது தண்டுக்கீரை, வெள்ளை தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு வகையான மூலிகை தான். இது கொய்யா கொழுந்து, இதுவும் ஆட் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் தலை. இதுவும் பார்த்திங்கன்னா அந்த இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா அப்பக்கோவத்தலை. இது சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பக்கோவை நல்லா கொடி மாதிரி தான் இருக்கும் இந்த தலை. இது கீழாநெல்லி தலை. இது எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டி விதைகள் மாதிரி ஒட்டிகிட்ருக்கும், க்ரீனிஷாக இருக்கும். இது துளசி. துளசி, திருநூற்று பச்சை. இது ரெண்டுமே சளிக்கு ரொம்ப நல்லது. திருநூற்று பச்சை ரொம்ப ரொம்ப சளிக்கு நல்லது. துளசி மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும் அதோட தலை. அடுத்து என்னென்னா தூதுவளை இலை. ஸோ இது ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சளிக்கு நல்லது தூதுவளை இலை. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பறிக்கணும். கட் பண்ணி சீசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னா அப்படின்னா கற்பூரவள்ளி இலை. இதுவும் சளிக்கு ரொம்ப நல்லது. நெஞ்சு சளிகளையெல்லாம் போக்குறது இந்த கற்பூரவள்ளி இலை. அடுத்து பார்த்திங்கன்னா முசுமுசுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு மாதிரி மொசுன்னு இருக்கும். தொட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். இது சளிக்கு, நெஞ்சு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா நாயுருவி. இந்த தலை இது எப்படி இருக்கும் அப்படின்னா நீளமாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும் இந்த செடியில். அதில் குட்டி குட்டியாக ஒரு மாதிரி ஒட்டிகிட்ருக்கும். நம்ம வழியில் நடந்து போனோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ் மேலே எல்லாமே ஒட்டிக்கும். அடுத்து சங்கங்கொழுந்து. இந்த மாதிரி கொழுந்தாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது சங்கங்கொழுந்து. லைக் லெமனோட கொழுந்து மாதிரியே இருக்கும். அடுத்து முருங்கை கொழுந்து. இதுவும் ரொம்ப நல்லது, நெஞ்சு சளிக்கலாம். வெத்தலையும் நெஞ்சு சளி, நார்மலாக நாள்பட்ட சளிகளுக்கெல்லாம் வெத்தலை நல்லது. ஸோ இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அப்பக்கோவத்தலை, கொய்யா கொழுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இது துத்தி இலை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மாந்தி. இது அந்த குதிரையோட கீழே குழாம்பு மாதிரி இருக்கும். ஹார்ஸ் ரேடிஷ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெடிக்காய் தலைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சளிக்கு நல்லதுங்க. இது நம்ம ரோட்டோரத்தில் நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையே நிறையா கிடைக்கும். இது கீழாநெல்லி. ஸோ எல்லா வகையான இது சளிக்கு மட்டும் கிடையாது, இது எல்லா வகையான பெயின்களுக்குமே இந்த மாதிரி ரசம் குடிக்கும்போது ரொம்ப நல்லது. முருங்கை கொழுந்து. ஸோ இதில் நார்மலாகவே நம்மளுக்கு அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது. இதை ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த வெள்ளை தண்டுக்கீரைன்னு சொல்லுவோம், அது ஆட் பண்ணிக்கிறேன். இது முடக்கத்தான் தலை. ஸோ முடக்கத்தான் தலை அதிகமாக ஆட் பண்ணும்போது கச்சல் வரும். ஸோ இதுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கணும். வெத்தலை அண்டு நாயுருவி. இந்த நாயுருவி ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கை கால் வலி, உடம்பு வலி, இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது. இந்த சங்கங்கொழுந்து. இது சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. பார்த்தா அந்த லெமனோட கொழுந்து மாதிரியே இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எலுமிச்சங்கொழுந்தும் மாதுளம் பழம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதுளை மரத்தோட கொழுந்தையும் போட்டிருக்கேன். இது என்னால் காமிக்க முடியல. இது ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரசம் வைக்கும்போது சளி மட்டும் கிடையாது, தலைவலி, பேக் பெயின்னு சொல்லக்கூடிய முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, தோள்பட்டை வலி, இந்த மாதிரி பல வகையான இதை இது குணப்படுத்தும். ஏன்னா எல்லா வகையான மூலிகைகளும் நம்ம இதில் ஆட் பண்ணி செய்கிறோம். ஸோ நிறையா பேர்த்துக்கு இதெல்லாம் மூலிகையானே தெரியாது. எனக்குமே அப்படி தான். பட் எங்கள் அம்மா தான் இதெல்லாமே சொன்னாங்க. சின்ன வயசில் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் என்னன்னு தெரியாது. பட் இப்போ இதெல்லாமே எடுத்துகிட்டு போன்னு சொல்லி பொரிச்சு கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப இது இந்த ரசம் நம்ம வச்சு குடிக்கும்போது அவ்வளோ ஒரு மணமாகவும் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருந்தது. நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து முசுமுசுக்கி ஆட் பண்ணுறேன். இந்த முசுமுசுக்கி பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது முசுமுசுக்கைன்னு சொல்லுவாங்க. பார்த்தா இந்த கோவக்காய் இருக்கு இல்லைங்களா, அதோட இலைகள் மாதிரியே தான் இருக்கும். துளசி,
அண்ட் திருநூற்று பச்சை இதெல்லாமே ஆட் பண்ணுறேன். ஸோ திருநூற்று பச்சையெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சளிக்கு வந்து முறியடிக்கக்கூடிய அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லலாம். இது தூதுவளை இலை. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் முட்களாக வந்து இருக்கும். இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த எல்லா தலைகளையுமே மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை வந்து வடிகட்டி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா வந்து நம்ம வடிகட்டல அப்படின்னா கொஞ்சம் சில அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து திப்பி திப்பியாக இருக்கும். அது நம்ம ரசம் குடிக்கும்போது அது நல்லா இருக்காது. ஸோ வடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து கிளியராக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணும். வீட்டுக்கிட்ட வந்து என்னென்ன இருக்கோ அதை வச்சு கூட ரசம் வைக்கலாம். இவ்வளவும் போடணும் கூட கிடையாது. ஸோ பேசிக்காக வந்து கற்பூரவள்ளி, தூதுவளை, துளசி, திருநூற்று பச்சை, இதெல்லாம் வந்து பேசிக்காகவே வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து வளர்க்கணும். ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா கூட இதை வச்சு மட்டுமே வந்து ரசம் வைக்கலாம். ஸோ எல்லா தலைகளிலுமே ஒரு 2 தலை 4 தலை வச்சா போதும். இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சிடணும். அடுத்து ஒரு 5-6 பல் பூண்டு, 5-6 பல் சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி விதை. நீங்கள் கொள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த ரசத்துலேயே ஆட் பண்ணிடணும். அடுத்து புளி. நான் சும்மா வந்து சின்னதாக வந்து ஊற வச்சேன். இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணக்கூடாது, புளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து தாளிப்பு தான் கொடுக்கணும். எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும்னு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டதும் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம் போட்டால் போதும். ஸோ அது போடலாம், போடாமல் கூட இருக்கலாம், அவங்க ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு மிளகாய் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம், அதுவும் உங்கள் விருப்பம் தான். நான் ஆட் பண்ணல. ஸோ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரசம் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான். உப்பு மட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு ஓரளவுக்கு வந்து இதை வந்து கொதிக்க விடக்கூடாது. மேலே வந்து அந்த நுரை மாதிரி கட்டும். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே வந்து இதை எடுத்துடணும். ஏன்னா வந்து நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த தலைகளோட சத்துக்கள் எல்லாமே போயிடும், உயிர்த்தன்மை போயிடும். ஸோ அப்போ நம்ம குடிக்கிறதே வேஸ்ட் ஆயிரும். அதனால் ஓரளவுக்கு நுரை கட்டினதுக்கப்புறமே எடுத்துடலாம். மேலே வந்து அந்த நுரை மாதிரி கட்டும், பார்த்திங்கனாவே தெரியும். லைட்டாக கொதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து குடிக்கலாம். ஸோ இது வந்து சாதத்துலேயும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இது நம்ம வெறுமனாவே டம்ளரில் வந்து விட்டு குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது குடித்தாவே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். வாரத்தில் 1 நாள், 2 வாரத்துக்கு 1 நாள் இதை வந்து குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.